எல்லாருமே மக்கள் தான். அவங்க வந்து இப்போ வந்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவங்க வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யாரையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. எப்போது அவங்க கூட பேசி பழகி பார்த்தா தான் அது வந்து நல்லவங்களும் கெட்டவங்களோ யார்கிட்ட பேசி பார்த்தா தான் அவங்க என்னன்ட்டு தெரியுமே. பார்த்த உடனே வந்து இவங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு பார்த்த உடனே வந்து இவங்க அப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க நம்ம யாரையுமே வந்து சொல்லிடக்கூடாது. எல்லாருமே ஒரு நார்மலாக ஈக்குவலாக பார்க்கணும். அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த ஒரு ப்ரைட் வாக்கே நாங்கள் நடத்துகிறோம். வாழுங்க, வாழ விடுங்க. நாங்கள் இப்படி இருக்கோம். லைக் வி ஆர் நாட் டைரக்ட்லி ஹார்மிங் எனி ஒன் ஃப்ரம் அவர் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஃப்ரம் அவர் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ நாங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் விசிபிலிட்டிக்காக தான் ஒரு மார்ச் பண்ணுறோம். ஸோ we just don't want anything against us. Live and let live. Yeah. எல்லாரும் சமம், எல்லாருமே ஈக்குவலுங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன். ஸோ இந்த டைம் ஒர்க்கிங் அஸ் அ வாலண்டியர்ஸ். ஸோ நிறையா நாங்கள் ப்ரீ ஒர்க்ஸ்லலாம் கலந்துக்கிட்ட போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திஸ் இஸ் வெரி எக்ஸைட்டிங் இங்கே இருக்கிறது, இங்கே பார்க்குறது எல்லாமே. ஸோ ஹாப்பி ப்ரைட். தேங்க்யூ. இங்கே எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு. இது கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஒரு இடத்துல பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்டு சில பேர் அகெயின்ஸ்டாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை நீங்கள் வந்து அவங்க அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம். நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஃபார் அஸ் இது ஒரு கார்னிவலுக்கு வந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி எல்லாருமே வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வராங்க. அவங்களோட எப்படி சொல்கிறது, அது when I mean கலர்ஸ், அது அவங்களோட ஒரிஜினாலிட்டி, அவங்களோட உண்மை, அவங்களோட வெள்ளந்தித்தனம், அவங்களோட லவ், இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த கலர்ஸ்க்கு. ஸோ தே ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட் ஆல் கலர்ஸ் அவுட். அண்ட் எஸ், திஸ் இஸ் இது ஒரு விதமான ஒரு லிபரேஷன், ஒரு ஃப்ரீடம். ஏன்னா பல வருஷமாக வந்து இது ஒரு டேபுவாக பார்த்துட்டு இருந்தாங்க. வேரின் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆர் இந்த மாதிரி மக்கள் வந்து வெளியில் இருந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட வந்து அவங்கள ட்ராமடைஸ் பண்ணுற மாதிரியான காமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. நீ நெலினமாக இருக்க, நீ பொண்ணு மாதிரி பண்ணுற, நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இந்த மாதிரியான இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் காமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு காலம் வந்து இப்போ ஆஃப்டர் 377 ஸ்க்ராப் ஆனதுக்கு அப்புறம் இதை பற்றி நிறைய புரிதல் வந்துருச்சு. இதை பற்றியான நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வில்லேஜ் பக்கம்லாம் தெரியல, பட் சிட்டி சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஹேட்டர்ஸ் ஆப்வியஸ்லி பேசிட்டு தான் இருப்பாங்க, பட் லெட்ஸ் டேக் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட். ஸோ எஸ், ஆஸ் ஃபார் அஸ் யூ லவ் ஈச் அதர், லவ் இஸ் லவ், அண்ட் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அவங்கவுங்க லவ் பண்ணுறது அவங்கவுங்களோட உரிமை. இந்த சொசைட்டியில் அதுக்கான எந்த ஒரு இதையும் கொடுக்கறதில்ல. ஆனால் அது நாங்கள் எடுத்துப்போம், அது எங்களோட உரிமை அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ப்ரைடில் நாங்கள் வந்து ஆதரவாக இவங்க எல்ஜிபிடி குயர் மக்களுக்கு ஆதரவாக இதில் வந்து குடும்பத்தோடு கலந்துருக்கோம். ஆக்சுவலி இது என்னோட உடல் மேலே எனக்கு மட்டும்தான் எதையுமே செலுத்த முடியும். யாரும் என் மீது வந்து ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. இந்த உடல் மீது யாருக்கு உரிமை இருக்குது, நான் யாரை லவ் பண்ணணும், நான் என்னவா இருக்கணும், நான் ஒரு ஆணாக இருக்கணுமா, ஒரு பெண்ணாக இருக்கணுமா, இல்லை நான் வந்து ஒரு பைசெக்சுவலாக இருக்கணுமா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணவே ஒழிய அது வேறு யாரோ கிடையாது. அது பெற்றவங்க கூட வந்து முடிவு பண்ண முடியாது. அது என்னோட உரிமை, அவ்வளோதான். இது வந்து சமூகம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு குழந்தையோட ஒரு வயசு அடையும் போது அவங்கள நிர்வாணமான பார்க்கறதுக்கான உரிமை பெற்றவங்களுக்கே இல்லை. அவங்க அப்படி பார்க்கறது கூட கிடையாது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே. அப்படி இருக்கும்போது தன்னுடைய காதில் தன்னுடைய உடலை யாரோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது என்னோட ரைட்ஸ் தானே ஒழிய பெற்றுட்டோங்கிறதுக்காக அவங்களோட ரைட்ஸ் அது இல்லை. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுபடி அவங்கள வளர விடுறது தான் இந்த சமூகத்துக்கும் ஒரு எஜுகேட்டடான சொசைட்டியாக இது இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அழகாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.